இந்தியா இங்கிலாந்து இடையிலான 4வது T20 போட்டியில இந்திய அணியோட ஆல்ரவுண்டர் சிவம் துபேவுக்கு பால் ஹெல்மெட்ல பட்டு கன்கஷன் ஏற்பட்டது. அதுக்கு காரணமாவே அவருக்கு மாற்று வீரரா வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷித் ராணாவை ஆட வச்சது மிகப்பெரிய சர்ச்சையா மாறி இருந்தது. அதுக்கு 5வது போட்டியில சிவம் துபே தனது செயலின் மூலமா பதிலடி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இங்கிலாந்து அணியோட கேப்டன் ஜாஸ் பட்லர் 4வது போட்டியோட முடிவுல ஹர்ஷித் ராணா அளவுக்கு சிவம் துபேயோட பவுலிங் பெரிய லெவல்ல இருக்காது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. சிவம் துபேயோட பந்து வீச்சை குறைச்சும் மதிப்பிட்டிருந்தாரு. மேலும் 5வது போட்டியில டாஸ் நிகழ்வின் போது தங்களோட அணியில 4 இம்பாக்ட் வீரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு இந்திய அணியை சீண்டியும் இருந்தாரு. அதாவது IPL தொடர்ல இருக்கிற இம்பாக்ட் வீரர் ரூலை தான் இந்திய அணி 4வது போட்டியில பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு அவரு கிண்டல் பண்ணியிருந்தாரு. ஜாஸ் பட்லர் இந்த விமர்சனங்களையும் சீண்டல்களையும் சவாலா எடுத்துட்டு இருந்த சிவம் துபே 5வது T20 போட்டியில தான் வீசிய முதல் பந்திலேயே விக்கெட்டை வீழ்த்தினாரு. 2வது ஓவர்லயும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தாரு. இந்த போட்டியில சிவம் துபே 2 ஓவர்கள் மட்டுமே பந்து வீசி 11 ரன்கள் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாரு. அதிரடியா ஆடி அரை சதம் அடிச்சிருந்த இங்கிலாந்து வீரர் பில் சால்ட் விக்கெட்டையும் 6ஆம் வரிசையில களம் இறங்கிய அதிரடி பேட்ஸ்மேன் ஜேக்கப் பெத்தேலோட விக்கெட்டையும் வீழ்த்தி இருந்தாரு சிவம் துபே. இது மூலமா தன்னால ஹர்ஷித் ராணா அளவுக்கு பந்து வீச முடியாது அப்படின்னு பேசிய இங்கிலாந்து கேப்டன் ஜாஸ் பட்லரோட வாயை அடைச்சும் இருக்காரு. 4வது போட்டியில ஹர்ஷித் ராணா 4 ஓவர்கள்ல 33 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட்டை வீழ்த்தி இருந்தாரு. அவரை விட ஓவருக்கு சராசரியா குறைவான ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 2 ஓவர்கள்ல 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி காட்டியிருக்கிறாரு சிவம் துபே. இது மூலம் 4வது போட்டியில ஏற்பட்ட சர்ச்சைக்கு அவர் முற்றுப்புள்ளி வச்சது மட்டும் இல்லாம ஜாஸ் பட்லரோட அந்த கமெண்ட்ஸுக்கு பதிலடியும் கொடுத்திருக்கிறாரு.